மதிமுகவில் நடப்பது என்ன? மௌனம் கலைக்கிறார் மல்லை சத்யா. துரோகி பட்டம் கொடுத்து என்னை வெளியேற்றுவதற்கு சதி நடக்கிறதுன்னு சொன்னார். இன்னைக்கு ஒரு படி மேலே போய் அதுக்கு ஒரு பாட்டில் விஷம் வாங்கி கொடுத்துருந்தா நானே குடிச்சு செத்து போயிருப்பேன் அப்படின்னு தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். மதிமுகவுடைய துணை பொதுச் செயலாளர் திரு மல்லை சத்யா நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். மதிமுகவில் இருக்கீங்களா? நான் துணை பொதுச் செயலாளர் அப்படின்ற உங்களுடைய பதிவை பார்த்ததுக்கு அப்புறமா இப்போ நீங்கள் மதிமுகவில் இருக்கீங்களா? மறுமலர்ச்சி திமுகவின் துணை பொதுச் செயலாளராக இதில் இருக்கணும். அதிகாரப்பூர்வமாக அவங்க என்ன நீக்கலை. அவங்க நீக்கியதற்கு பின்னால் தான் நான் இருக்கிறேன்னா இல்லையான்றது உலகத்துக்கு தெரியும். பட் என்னுடைய அரசியல் பயணம் என்பது 32 ஆண்டு காலம் வெளிப்படைத்தன்மையோடும் உண்மையோடும் விசுவாசத்தோடும் நான் என்னுடைய 32 ஆண்டு கால வசந்த காலத்தை மதிமுகவில் பணியாற்றியிருக்கிறேன். தலைவர் வைகோ அவர்கள் தான் என்னுடைய அரசியல் முகவரி. குடத்தில் இட்டு விளக்காக இருந்த என்னை குண்டின் மேல் வைத்த அழகு பார்த்தவர் அவர்தான். ஒரு நெடும் பயணத்தை தந்தவர் அவரே. இப்பொழுது துரோகி என்ற பட்டத்தை கொடுத்து முடித்து வைத்து பார்க்கிறார். தலைவர் நல்லவர், தலைவர் நல்லா இருக்கணும்னு நான் வாழ்த்துறேன் அவரை. இல்லை, தலைவர் நல்லவர், அவரே துரோகி பட்டம் கொடுக்குறாரு அப்படின்றீங்க. அப்போ அது அவருடைய மனசுலேருந்து வர வார்த்தை இல்லையா? 1000 இருந்தாலும் அவர் என்னுடைய தலைவர். அவர் சொல்லியிருந்தாலும் நான் அவரை மனதார நேசிக்கின்றவன். அவரை என்னுடைய இதயத்தில் வைத்து நான் பூஜிக்கின்றவன். தலைவர் என்ற நிலையிலிருந்து தந்தை என்ற நிலையில் பார்த்தவன் நான். என்னுடைய திருமணத்தை அவர் தான் நடத்தி வச்சவர். என் குடும்பத்தில் 4-5 திருமணத்தை நடத்தி வைத்தவர். உலகமே தலைகீழாக புரண்டாலும் என்னை கைவிட மாட்டார் என்று நான் நம்பியவன். ஆனால் அவரே இது போன்ற ஒரு குற்றச்சாட்டை சொல்லி சமூக விதியில் எனக்கு இப்படி ஒரு பட்டத்தை கொடுத்ததை விட நான் அவருக்கு உறுதியாக இருந்தவன். ஒரு விஷம் கொடுத்து என்ன சொன்னிருந்தா கூட நான் குடிச்சு செத்து போயிட்டுருப்பேன். இல்லை, அது அதீதமான ஒரு வார்த்தையா இல்லையா? அரசியலில் ஏற்றத்தாழ்வுகள் உள்ளே போகிறது வெளியில் வர்றதெல்லாம் சகஜம். நான் செத்து போகிற அளவுக்கு நடந்துருச்சு அப்படின்றீங்களே, எந்த அளவுக்கு அது உணர்வு ரீதியாக உங்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தி? தலைவர் 9ஆம் தேதி பேட்டி கொடுத்தார். இன்னைக்கு 14. கடந்த 5 நாட்களாக நான் நின்று தூக்கத்தை தொலைத்திருக்கிறேன். த டாலஸ்ட் டெமோக்ராட்டிக்ஸ் லீடர் எங்கள் தலைவர், ஒரு உயர்ந்தபட்ச அடையாளத்தை கொண்டவர். அவர் அந்த வார்த்தைக்கு பதிலாக வேற ஏதாவது என்னோட அரசியலை வீழ்த்தணுன்றதுக்காக ஒரு துரோகி என்ற ஒரு பட்டத்தை கொடுத்து என்னை வெளியேற்றிருக்கக்கூடாது. அவர் வெளியேற்ற துடிக்கக்கூடாது. உங்கள் மகனுக்கு நான் என்றைக்கும் நான் இடையராக இருந்தவன் அல்ல. அவர் பேசியதையோ அல்லது அவருடைய கருத்தையோ நான் மறுதளித்து பேசியவன் அல்ல. ஆனால் எது நடந்தாலும் அதற்கு நான் தான் காரணம் என்று குற்றச்சாட்டுக்கு தள்ளப்பட்ட காரணத்தினால் இந்த நிலைமைக்கு தலைவரை கடைசியை பேட்டி கூட சொல்லியிருக்கிறார். தலைமை நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள், நிர்வாக குழு உறுப்பினர்கள் எல்லாம் அவர் செய்த தவறை சுட்டி காட்ட சொன்னார்கள். எனவே நான் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கிறேன், அவ்வளோதான் அப்படின்றார். அப்படின்னா தலைவருடைய உள்ளக்கிடங்கிலிருந்து அது வந்திருக்காது. அவரை யாரோ ஒரு சூழ்நிலை கைதியாக அவரை உருவாக்கி அவர் இந்த வார்த்தையை பயன்படுத்த சொல்லியிருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். உங்கள் தந்தி 1 தொலைக்காட்சியில் அண்ணாமலை தினமும் மதியம் 12 மணிக்கு காண தவறாதீர்கள்.